நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தாலுகா அலுவலகங்களில் உள்ள அலுவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த 3/2/2024 தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளான 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுப்பு, மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், மாவட்ட துணைத் தலைவர் முருகேஸ்வரி, மாவட்ட துணைத் தலைவர் திராவிடமணி, மாவட்ட இணைச் செயலாளர் முருகேசன், மாவட்ட இணைச் செயலாளர் அக்னிகுமார், மாவட்ட இணைச் செயலாளர் கொம்பையா, மத்திய செயற்குழு உறுப்பினர் குமார், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பு குழு ஜாக்குலின், செல்வராணி, மத்திய செயற்குழு உறுப்பினர் ஏசுராஜன், வட்டாட்சியர் சிப்காட் வெங்கட்ராமன், மாவட்ட செயலாளர் மாரிராஜா, மாவட்ட துணைத் தலைவர் முகமது புகாரி, மாவட்ட செயலாளர் அரசு ஊழியர் சங்கம் பிரகாஷ், மாவட்ட தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் துரைப்பாண்டியன், மாவட்ட செயலாளர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி பால்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அளித்த சிறப்பு பேட்டி. சார்பில் கடந்த 3/2/2024 அன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அவசர மத்தியஸ்தர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு 3 கட்ட போராட்டங்களாக இன்றைக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் அறிவித்திருக்கின்றது. அதற்கு முதற்கட்ட போராட்டமாக இன்றைய தினம் தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து தோழர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசலில் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 10/5/2023 அன்று சென்னையிலே வருவாய் நிர்வாக ஆணையத்தில் வருவாய்த்துறை சங்கத்தினுடைய வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு காத்திருக்க போராட்டத்தை நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்கள் நேரடியாக போராட்ட களத்திற்கே வருகை தந்து நான் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளால் தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிறைவேற்றி தருவதாகவும் இன்றைக்கு நீங்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என்று அமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க அன்றைய தினம் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தோம். அதற்கு பிறகு 16/5/2023 அன்று 3 அமைச்சர்கள் கொண்ட குழு, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் உள்பட 6 IAS உயர் அதிகாரிகள் உள்பட மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசினார்கள். வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் பதவி ஏற்கப்பட்ட தோழர்களுக்கு உடனடியாக 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு ஒரு அரசாணை வழங்குவோம் என்று உத்தரவு அளிக்கப்பட்டதன் காரணத்தினாலும், அது மட்டுமல்ல வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்குவதாகவும், அதுபோல வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து அலுவலகத்திற்கும் அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடத்தை உடனடியாக நிரப்புவோம் என்றும், புதிய வட்டாட்சியர் பெருமக்களுக்கு புதிய ஈர்ப்பு வழங்குவதாகவும், மேலும் முதுநிலை வருவாயாளர், இளநிலை வருவாயாளர் என்று கடந்த 30 ஆண்டு காலமாக போராடிய அந்த கோரிக்கைக்கு இந்த அரசு ஆணை வழங்கப்பட்டு அந்த விதி இன்னும் திருத்தம் செய்யப்படவில்லை. அந்த விதிக்கும் ஒரு அரசாணை வழங்குவதாகவும் கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 9 மாத காலமாகிவிட்டது, எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்க அலுவலர்கள் இன்றைக்கு தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக வருகின்ற 22/2/2024 முதல் தொடர் காத்திருக்கும் போராட்டம். அனைத்து தோழர்களும் பணிக்கு வருவோம், வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவோம், அலுவலகத்தின் வாசலில் அமர்ந்திருப்போம். இந்த அரசு கோரிக்கையை வழங்கும் வரை எந்த பணியும் வருவாய்த்துறை சங்கத்தில் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் தவறும் பட்சத்தில் 27/2/2024 முதல் காலை விரட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். மாநில செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம்.